श्रीगुरुभ्यो नमः। हरि ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கொடான கொடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் மிக 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 அதிமுக்கியமான பதிவு. அதாவது புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய விளக்கம் தான் பதிவிட இருக்கின்றோம். அதாவது இந்த மகாலய அமாவாசைங்கிறது ஒரு பெரிய விசேஷமான அமாவாசை. ஏன்னா நமது முன்னோர்கள் பித்திருக்கள்லாம் நமது கிரகத்தில் இந்த 15 நாள் இருக்கா. இன்றைக்கி தான் யமதூதர்கள் வந்து அவளை அழைச்சிட்டு போவா. நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவள் திருப்தியாகி அவளோட கிளம்பி போயிடுவோம். இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு காருண்ய பித்திருக்கள்னு சொல்லிட்டு அவளும் இருப்பாள். அதனால தான் வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர நமது தாயாரோ தகப்பனாருக்கோ திதியானது பிண்டம் போட்டு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதையும் மீறி நாம் கொடுத்தோமே ஆனால் நமது பித்திருக்களுடைய சாபமானது நம் குடும்பத்தை வந்து சேரும், நமது வம்சாவளிகளையும் வந்து சேரும். இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையை பற்றி எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ் என்று பார்த்து அதன் பிரகாரம் பயனிடுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி கடைபிடித்து தங்களுடைய முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய பரிபூர்ண விவா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.